எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மல்டிபேக்கர் சீரீஸ்ல இன்னைக்கு பார்க்க போற நிறுவனம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% மேல அணு மின் நிலையங்களை இந்தியாவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் ரோட், டனல், ஹைவேஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா வெறும் 28 ரூபாய்க்கு கிடைக்குது. அது ஏன்னு பார்க்கணும். இனிமே இது ஏன் மல்டிபேக்கரா ஆகும்னு நான் சொல்ல போறேன். வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செய்து இந்த வீடியோ முழுசா பாருங்க. வெறும் பேர் மட்டும் பார்த்துட்டு அவசரப்பட்டு வாங்காதீங்க. முக்கியமான விஷயம், இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷமா இருக்கு. இந்தியாவில் இருக்கிற முக்கியமான அதுலயும் ரொம்ப டஃப்பான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை எடுத்து நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலயும் முக்கியமா நியூக்ளியர் பவர், அதாவது அணுமின் நிலையங்களை இவங்க தான் முக்காவாசி கிட்டத்தட்ட 60% மேல அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம கூடன்குளம் அணுமின் நிலையத்தை கூட இவங்க தான் அமைச்சு கொடுத்தாங்க. இந்தியாவில் இருக்கிற 26% நீர் மின் நிலையங்களை கூட இவங்க தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 4000 கிலோமீட்டருக்கும் மேல எக்ஸ்பிரஸ் ஹைவே, கிட்டத்தட்ட 395 பிரிட்ஜ், 360 கிலோமீட்டருக்கும் மேல டனல்ஸ், இந்த மாதிரி இந்தியாவில் மிக முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் இந்த கம்பெனி தான் பண்ணிருக்கு. தற்போதைய நிலைமை பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, உத்தரகாண்ட், அஸ்ஸாம், ஈவன் பூட்டான் பாத்தீங்கன்னா ஒரு 30 பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கரண்டா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஆர்டர் புக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு கரண்ட் பினான்சியல் இயர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்த 3 வருஷத்துக்கு ரெவென்யூ விசிபிலிட்டி இருக்கு. ஒரு 46,000 கோடிக்கு பிட் பைப்லைன் இருக்கு. அதாவது பிட் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைச்சதுன்னா நிச்சயமா அதெல்லாம் ஆர்டர் புக்கு மாறும். இவங்களோட ரெவென்யூ மிக்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி டிரான்ஸ்போர்டேஷன் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்ல வருது. அப்புறம் ஹைட்ரோ 26%, வாட்டர் ரிலேட்டட் 22%, முக்கியமா நியூக்ளியர் எனர்ஜி சம்பந்தமா 5%. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 1032 கோடிக்கு ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜ் ப்ராஜெக்டும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட், நியூக்ளியர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நிறைய கொலாபரேஷன்ஸ் நேபாள், இஸ்ரேல், யுஏஇ, சவுதி அரேபியான்னு சொல்லி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆக்டிவா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா இந்த கம்பெனியோட கடன் நிறைய குறைஞ்சிருக்கு. QIP வழியா ஒரு 950 கோடிக்கு QIP ரைட்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதே ஒரு 900 கோடிக்கு அடுத்த வருஷமும் பண்றதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் முக்கியமா பார்க்குற ஒரு விஷயம் இவங்களோட ரெவென்யூ. ரீசெண்டா பாத்தீங்கன்னா இவங்களோட ரெவென்யூ ஒரு சூப்பரான ட்ரெஜெக்டரி கிடைச்சிருக்கு. முக்கியமா இப்போலேருந்து அடுத்த 3 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 15% தொடர்ந்து ரெவென்யூ CAGR படி ஒரு 15% வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. வருடாந்திர நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 2%லேருந்து 9.3%க்கு ஜம்ப் ஆகி இவங்களோட கடனை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் முக்கியமா கவனிக்கிறது இவங்களோட ROE, ROCE எல்லாமே பக்காவா 20%க்கு மேல இப்போதைக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு. நல்லா மேல ஏறிட்டு வருது. உங்களால இன்னும் இந்த எந்த கம்பெனின்னு கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்களோட ஃபேமஸ் ப்ராஜெக்ட் ஒரு 4 சொன்னா நீங்களே கண்டுபிடிக்கலாம். உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற நைனி கேபிள் பிரிட்ஜ், அப்புறம் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற முகல் ரோடு, இதெல்லாம் பண்ணி கொடுத்தது இந்த கம்பெனி தான். இந்த முக்கியமான மல்டிபேக்கர் கம்பெனி பேரை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இவ்வளவும் பண்ணி கொடுத்த 100 வருஷத்துக்கும் மேலான அந்த கம்பெனியோட பேரு HCC, ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. HCCயோட ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னா வெறும் 5,000 crore, அதாவது 5,000 கோடி. ஆனா இதோட ஆர்டர் புக் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேல இருக்கு. நிறைய பைப்லைன்லயும் இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட 120, 52 வீக் ஹை 48. இருந்தாலும் இப்போதைக்கு 28 ரூபாய்க்கும் கீழே கிடைக்குது. இது பெருசா டிவிடெண்ட் கிடையாது. ஃபேஸ் வேல்யூ 1 தான். அப்புறம் பெக் ரேஷியோ, பி ரேஷியோ பார்க்க முடியலன்னா பி ரேஷியோ காமிக்கல. என்ன ரீசன்னா EPS பாத்தீங்கன்னா 1 ரூபாய்க்கும் கீழே இருக்கிறதால தான் இந்த ரீசன். ஆனா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இதோட மற்ற ஃபண்டமெண்டல்ஸ் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு.
அதாவது ஆர்டர் புக் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு, கடன் குறைய ஆரம்பிச்சிருக்கு. மற்ற ரீசன்ஸ் வந்து நான் இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். உங்களுக்கே புரியும் ஏன் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா இது வந்து ஒரு மல்டி பேக்கரா ஆக அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது. ரீசெண்டா வெஞ்சுரா செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிற புரோக்கரேஜ் கம்பெனி பாத்தீங்கன்னா HCC வந்து இன்னொரு 2 வருஷத்துல நிச்சயமா ஒரு பெரிய மல்டி பேக்கரா ஆகும். இது வந்து இப்போதைய பிரைஸ் 30க்குள்ள இருந்தாலும் அந்த 2 வருஷத்துக்குள்ள 60 தாண்டி ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்து 120% மேல போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு டீட்டெயிலா ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. நம்ம ஏன் வந்து 120 ரூபாய்க்கு இருந்த இந்த ஸ்டாக் வந்து 30 ரூபாய்க்கு வந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முக்கியமான ரீசன் வந்து இதோட கடன். ஸோ இது வந்து அக்ரெசிவா வந்து வளர்ச்சிக்காக 2005லேருந்து 2010க்குள்ள ஒரு நல்ல இன்ஃப்ரா பூம் இருந்தது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க நிறைய கடன் வாங்கி அந்த கடனுக்கு வட்டி கட்டுறதுல பிரச்சனையாகி சரியான ஒரு கிராஷ் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ், ஹைட்ரோ நியூக்ளியர் ப்ராஜெக்ட்லாம் வந்து லேண்ட் அக்விசிஷன், என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் இதனால வந்து நிறைய பிரச்சனை ஆகி ப்ராஜெக்ட் டிலே ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து டிலே ஆகும்போது இவங்களுக்கு வந்து ஒரு சில செலவும் வந்து அதிகமாகும். அதை வந்து அந்த ஆர்டர்லேருந்து இவங்க திரும்ப வாங்கி கேட்கறதுக்கு வந்து ட்ரிபியூனல் வேணும், அங்கேருந்து இவங்களுக்கு வந்து ஆர்டர் கிடைக்கணும். ஸோ இதெல்லாம் ஆகும்போது டிலே ஆச்சுன்னா இது இன்னும் வந்து இவங்களோட கடனை வந்து சுமை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதே மாதிரி இவங்களோட ஃபிளாக்ஷிப் டவுன்ஷிப் பார்த்தீங்கன்னா புனே கிட்ட ஒரு லீகல் இஷ்யூ, என்வாயர்மெண்டல் இஷ்யூ போய் அது வந்து ஒரு பெரிய லயபிலிட்டியாவே மாறிடுச்சு. அதே மாதிரி நிறைய கடன் வாங்கினது மட்டும் இல்லாம இந்த செக்டோரல் கிரைசிஸும் சேர்ந்து எல்லாமே பிரச்சனையாகி ஒரு 2007-2008 வாக்குல 200 ரூபாய்க்கு போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து கீழே வந்துருச்சு. இந்த ஸ்டாக் மல்டி பேக்கர் ஆகிறதுக்கு நான் நிறைய ரீசன் சொன்னாலும், அதாவது ஆர்டர் புக், அப்புறம் வந்து கடன் சுமை குறைப்பு, இவங்களோட ஃபிளாக்ஷிப் ஆர்டர்ஸ், அது மட்டும் இல்லாம நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிற ரீசன்ட் விஷயங்கள் நான் சொன்னாலும் ரிஸ்க்கும் இல்லாம இல்ல. முக்கியமா ப்ரமோட்டரோட ஷேர் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இருக்கிறதுலயும் 77% வந்து பிளட்ஜ் பண்ணிருக்காங்க. ஆர்டர் புக் என்னதான் ஹெல்த்தியா இருந்தாலும் 13,000 கோடிக்கும் மேல இருந்த ஆர்டர் புக் ரீசெண்டா 9,000லேருந்து 10,000 கோடிக்கு கம்மியா இருக்கு. அதே மாதிரி 7,000 கோடிக்கும் மேல இவங்க வந்து ட்ரிபியூனல்ல இருந்து வர வேண்டிய கிளைம்ஸ் ரிசீவபிள் இன்னமும் பெண்டிங்ல இருக்கு. ஸோ இவங்களுக்கு ஃபேவரபிளா ஆனா இது வந்து சூப்பர் ஸ்டார் ஸ்டாக்கா மாறிடும். அன்ஃபேவரபிளா ஆனச்சுன்னா நிச்சயமா வந்து பெரிய பிரச்சனை தான். இவங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட், டனல், ஹைட்ரோ, நியூக்ளியர், இதெல்லாம் வந்து நிச்சயமா பலதரப்பட்ட ரீசன்னால வந்து டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி டிலே ஆச்சுன்னா என்ன ஆகும், இவங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து அதிகமாகும். அந்த மாதிரி ஆகும்போது இவங்களோட வருமானம் கம்மியாகும். இது வந்து ஒரு பெரிய ரிஸ்க். நிறைய QIP பண்ணிட்டு இருந்தாலும், கடன் அடைச்சிட்டு இருந்தாலும் அது வந்து ஷேர் ஹோல்டர் வேல்யூலேருந்து தான் வந்து டைலூட் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற முக்கியமான விஷயம், காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட், நியூக்ளியர், ஹைட்ரோ, டனல் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதுல வந்து இப்போதைக்கு வந்து ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரியும் தெரியுது. ஸோ இவங்களுக்கு வந்து ட்ரிபியூனல்லேருந்து நிறைய வந்து வர வேண்டிய நிலுவைகள் வந்து வந்ததுனாலே வந்து இது வந்து டபுள் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருந்தாலும் இவங்களோட மற்ற விஷயங்கள் வந்து ரிஸ்குகள் இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அதிகமா பண்ணாம நிச்சயமா கேர்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணணும். முக்கியமா லம்சம் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும். அதே மாதிரி நம்ம அதிகமாவும் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா உடனே வந்து மேல போகும்னு எதிர்பார்க்க முடியாது. பட் இதெல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு வந்து வருமானம் அதிகமா ஆக ஆரம்பிச்சதுன்னா இது பழைய நிலைமைக்கு வந்து மேல போச்சுனாலே போதும், இது ஒரு பெரிய மல்டி பேக்கரா மாறிடும். இந்த மல்டி பேக்கர் சீரீஸ்ல இந்த 5வது ஸ்டாக் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இது வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தயவுசெய்து நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல பண்ணாதீங்க. அதே மாதிரி எந்த அளவுக்கு உங்களால ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கறது வந்து நல்லா அசஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி இருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க, அப்புறம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.